அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி எஸ்ஐ முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் தனது குடும்பத்தினருடன் காவல் தலைமையகத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருந்து வருபவர் ரகு என்கின்ற ரகுநாதன். அவர் நேற்று காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் தனது குடும்பத்தினருடன் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், மேலும் பல்வேறு மன உளைச்சலை எஸ்ஐ முருகானந்தம் தருவதாகவும், மேலும் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்க அவர் முயற்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன் வீராம்பட்டினம் செல்லும் சாலையில் உள்ள செட்டிக்குளம் பகுதியில் ரகு என்கின்ற ரகுநாதன் அவர்களின் வீடு இடிக்கப்பட்டு அங்குள்ள அம்மன் கோயிலும் இடிக்கப்பட்டதாக தெரிகிறது. இடிக்கப்பட்ட அம்மன் சிலை கழுத்தில் இருந்த அரைப்பவன் தாலி செயின் முருகானந்தம் அவர்கள்தான் எடுத்து சென்றதாகவும், அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் ரகுநாதன் அவர்கள் டிஜிபியுடன் கொடுத்து இருக்கிறார். வீடு மற்றும் கோயிலும் இடிக்கப்பட்ட சமயத்தில் ரகுநாதன் மற்றும் அவரது உறவினர்களை காவல் நிலையத்தில் வைத்து எஸ்ஐ முருகானந்தம் பெண்களை மானபங்கம் செய்ததுடன் ஆண்களை அடித்து சித்திரவதை செய்ததாகவும், இதை பற்றி புகார்கள் தெரிவித்த நிலையில் ரகுநாதன் அவர்களுக்கு எஸ்ஐ முருகானந்தம் பல்வேறு விதத்தில் மன உளைச்சலை தருவதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் ரகுநாதன் மற்றும் அவரது உறவினர்களுக்கு முருகானந்தம் அவர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி காவல்துறை தலைமையகத்தில் நேற்று புகார் அளித்துள்ளனர்.